பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சேர்ந்து செய்த சம்பவம் இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது, நடக்கிறது தெரியுமா? வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்தியாவின் சில பகுதிகளில் அரசு சட்டம் கூட செயல்பட முடியாத நிலை இருந்தது. அங்கு ஆட்சி செய்தது யார் தெரியுமா? நக்சலைட்ஸ், ஆயுதத்துடன் போராடிய ஒரு சக்தி. ஆனால் இன்று அதே நக்சலிசம் முற்றிலும் அழிவின் நுனியில் இருக்கிறது. எப்படி இது சாத்தியமானது? இந்த மாற்றத்திற்கு பின்னால் என்ன ரகசியம்? இந்த வீடியோவில் முழு உண்மை தெரிந்து கொள்ளலாம். இந்தியா பல ஆண்டுகளாக சந்தித்த மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களில் ஒன்றுதான் லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அல்லது நக்சலிசம். 2000களில் இது மிகவும் பரவலாக இருந்தது. அப்போது நூற்றுக்கணக்கான மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளில் இந்த நிலை முழுமையாக மாறிவிட்டது. புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? நக்சல் வன்முறை சம்பவங்கள் 56% குறைந்துள்ளன. பாதுகாப்பு படை உயிரிழப்புகள் 75% குறைந்துள்ளன. பொதுமக்கள் உயிரிழப்புகள் 70% குறைந்துள்ளன. 2026 மட்டும் 52 நக்சல்கள் ஒழிக்கப்பட்டனர். 106 பேர் கைது, 600க்கும் மேற்பட்டோர் சரணடைந்தனர். இதுவே இந்த மாற்றத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. முன்பு அரசின் அணுகுமுறை என்ன? சிறு சிறு நடவடிக்கைகள், ஒருங்கிணைப்பு இல்லாத திட்டங்கள். ஆனால் புதிய அணுகுமுறை மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, டயலாக், செக்யூரிட்டி, கோஆர்டினேஷன், ட்ராக், டார்கெட், நியூட்ரலைஸ். இந்த ஒருங்கிணைந்த திட்டம்தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பாதுகாப்பு துறையில் செய்யப்பட்ட மாற்றங்கள். 2014 66 ஃபோர்ட்டிஃபைடு போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இன்று 594 + 400 + புதிய கேம்ப்ஸ், நைட் லேண்டிங் ஹெலிபேட்ஸ் உருவாக்கம், NIA மூலம் விசாரணை வலுப்படுத்துதல். மேலும் உள்ளூர் இளைஞர்களை கொண்டு பஸ்டாரியா பட்டாலியன் உருவாக்கப்பட்டது. இது உள்ளூர் ஆதரவை அதிகரித்தது. நக்சல்களின் பலம் என்ன? பணம். அதை முடக்கியது அரசு. மொத்தம் 97 கோடி சொத்துக்கள் பறிமுதல். NIA, ED மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை. இதனால் நக்சல்களின் நிதி தடைப்பட்டது. ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? வளர்ச்சி இல்லாத இடத்தில்தான் தீவிரவாதம் வளரும். அதனால் 12,000+ கிலோமீட்டர் சாலைகள், ஆயிரக்கணக்கான மொபைல் டவர்ஸ், வங்கி சேவைகள், ATMகள், ITI மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் என மக்கள் வாழ்க்கை மேம்பட்டதால் நக்சலிசம் ஆதரவு குறைந்தது. சரணடையும் நக்சல்களுக்கு அரசு வழங்கியது என்ன தெரியுமா? 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை உதவி, மாதம் 10,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட், வேலைவாய்ப்பு, ட்ரெய்னிங். இதனால் ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் சமூகத்தில் இணைந்தனர். ஒரு காலத்தில் நக்சல் கோட்டையாக இருந்த புதா பகத், சக்கர்பன் போன்ற பகுதிகள் இன்று முழுமையாக நக்சல் கட்டுப்பாட்டில் இல்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பகுதிகள் சுதந்திரம் பெற்றுள்ளன. ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த நக்சலிசம் இன்று ஆல்மோஸ்ட் முடிவின் நுனியில் உள்ளது. இதற்கு காரணம் 1. வலுவான பாதுகாப்பு, 2. நிதி கட்டுப்பாடு, 3. மக்கள் நல வளர்ச்சி, 4. சரணடைப்பு திட்டங்கள். எனவே இந்தியா பல துணிச்சலான நடவடிக்கைகள் மூலம் முன்னேறி வருகிறது. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வழிகாட்டுதலின் கீழும் இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை, அதாவது நக்சலிசத்தின் ஏறக்குறைய முழுமையான ஒழிப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிறது.